வணக்கம். இன்றைக்கி உலகம் முழுவதுமே ஒரு வைரஸ் பரவிட்டுருக்கு. சைனாலேருந்து வந்ததாக சொல்லிக்கிறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா HMPV. இதனுடைய முழு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். இது சைனாலேருந்து மெல்ல மெல்ல பரவி வந்துட்டுருக்கு. ஆனால் இந்தியாவில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா கோவிட் போலவே அந்த தொற்று போலவே தான் இதுவும் இருக்கும். கோல்டு வரும், மூச்சு திணறல் இருக்கும், அதாவது லைட்டாக ஃபீவர் இருக்கும், தும்மல் இருக்கும். இதெல்லாம் அந்த சிம்டம்ஸ் தான் இதுக்கும் இருக்கும். ஆனாலும் மக்கள் பயப்பட வேண்டியில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ என்னென்னா, எங்கே போனாலும் இந்த கோல்டு ஃபீவர் நார்மலான வைரஸ் ஃபீவராக இருந்தால் கூட HMPV தான் வந்திருக்குமோ அப்படிங்கிற பயந்துட்டு எல்லாருமே பிளட் டெஸ்ட் பண்ணிக்குவோம், இது என்ன ஃபீவர் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடு தான் இருக்காங்க. இதுக்காக கொரோனா காலத்தில் சாப்பிட்டக்கூடிய இந்த டேப்லெட் சாப்பிட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. விட்டமின்ஸ் டேப்லெட்டு, அதுக்கப்புறம் அந்த கஷாயம்லாம் குடிச்சிக்கிட்டாங்க. மக்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, நிலவேம்பு கஷாயம் குடிச்சிக்கணுமா அடிக்கடி இந்த வைரஸ் தொற்றை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய மெசேஜஸ் அவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்துக்கள் போயிட்டுருக்கு. அதுக்கு டாக்டர்ஸ் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிக்குங்க, நீர் அதாவது தண்ணி அதிகமாக குடிங்க, சத்தான உணவை சாப்பிடுங்க, சூடாக சாப்பிடுங்க. லேசாக ஃபீவருக்கான அறிகுறிகள் இருமல், தும்மல், தொண்டை கரகரப்பு, மூச்சு திணறல் லேசாக இருந்தால் கூட டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி அந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கணும். பொதுவாக டெய்லியே நம்மளுடைய சாப்பாடு நல்ல ஒரு சத்தான உணவை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபீவர்லேருந்து எந்த டிசீஸ்லேருந்தும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதில் HMPVயும் சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த HMPVக்கு யாருக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னா, வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கனால அவங்கள தான் இது தாக்கும். ஃபஸ்ட்டு ஃபீவர் லைட்டாக வரும், அதுக்கப்புறம் அது HMPVயாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நார்மலான ஹெல்த் உள்ளவங்க எக்ஸசைசஸ், விட்டமின்ஸ் டேப்லெட்ஸு, பொதுவாக சுடு தண்ணி குடிக்கிறது, இது போல் ஒரு ப்ரிகாஷன்ஸை மட்டும் எடுத்துட்டால் போதுன்னு தான் சொல்கிறாங்க. கொரோனா காலத்தில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஃபீவர் 15 டேஸ் இருக்கும்போது ஒரு 20 டேஸ் வரைக்கும் டெய்லி ஒரு பேராசிட்டமல் டேப்லெட்டு மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று டாக்டர்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. அதுபோல் நம்ம இப்போ எடுத்துக்கணுமா அப்படிங்கிற டவுட்ஸ் மக்களுக்கு வருது. அப்படிலாம் தேவைப்படலை. அப்படி டெய்லி பேராசிட்டமல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. நம்ம எது இருமல் சளி அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக் மருந்தை மட்டும் நம்ம சாப்பிட்டா போதும் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த HMPV வைரஸ் இந்த டிசீஸ்க்கு நாங்கள் ஏதாவது தடுப்பூசி போட்டுக்கணுமா அப்படிங்கிற டவுட் மக்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குன்னு தடுப்பூசி எதுவும் கிடையாது. ஏற்கனவே கொரோனா காலத்தில் போட்டுக்கிட்ட அந்த COVID-19 தடுப்பூசிகள் டோஸ்கள் எதுவுமே நம்ம போட வேண்டியில்லை. ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிட்டு இருந்தனால இந்த நோயிலேருந்து அது மக்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ கொஞ்சம் குளிர்காலமாக இருக்கிறதுனால இருமல் சளி சுவாச பிரச்சனை உள்ளவங்க சேஃபாக இருந்துக்கணும். அவங்க அது வரத்துக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வந்த பிறகு டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி டேப்லெட் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தனியாக இதுக்குன்னு போய் மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை COVID-19 டேப்லெட் அதாவது இன்ஜெக்ஷன்ஸை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த HMPV வைரஸ்னால் மக்களிடையே ஹார்ட் ப்ராப்ளமும் லங்ஸ் ப்ராப்ளமும் அதிகமானுச்சு கொரோனா காலத்தில். அதுபோல் இப்போவும் எங்களுக்கு ஏற்படுமா அப்படிங்கிற டவுட்ஸ் மக்களிடையே இருக்குது. அப்படிலாம் பிரச்சனைகள் பாதிக்காது. ஆல்ரெடி வேக்சின் நம்ம போட்டிருக்கிறதுனால அப்படி ஆபத்துகள் வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இம்யூனிட்டி குறைவாக உள்ளவங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் லங்ஸ் ப்ராப்ளமும் அஃபெக்ட் ஆகிற சூழல் ஏற்படும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இம்யூனிட்டாக அந்த HMPV தாக்கப்பட்ட உடனே ஃபீவர் வந்த உடனே டாக்டர்ஸ்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அதுலேருந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னா. ஸோ மக்கள் அனைவரும் அவங்களுக்கு ஏதாவது இந்த வைரஸ் பாதிப்பினால் தொண்டை கரகரப்பு, மூக்கில் தண்ணீர் ஒழுகிறது, தும்மல் வர்றது, கோல்டு லைட்டாக இருமல் இருக்கிறது, ஃபீவர் லைட்டாக இருக்கிறது அப்படின்னு இருந்தால் உடனடியாக டாக்டர்ஸ்ட்டை காமிச்சு அதுக்கான டேப்லெட்ஸு ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எதிர்ப்பு சக்தி இருந்தால் லைட்டாக ஒரு நாள்லேயே போயிடும். ஆனால் நமக்கு மறுநாள் எப்போ ஃபீவர் வருது அப்படிங்கும்போது நம்ம இம்மீடியட்டாக டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஸோ எல்லாருமே அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.